வெல்கம் டு மெப்சி ஐடியாஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, பேரிங் செலெக்ஷன் ப்ராசஸோட 4th ஸ்டெப், அதாவது லூப்ரிகேஷனை வச்சு நம்ம எப்படி பேரிங்கை சூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 3 வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு வந்தால் தான் இந்த பேரிங் செலெக்ஷன் ப்ராசஸோட ஃபுல் ஸ்டெப் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ லூப்ரிகேஷன் எந்த அளவுக்கு பேரிங் செலெக்ஷன் ப்ராசஸில் இதுவாக இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஸோ லூப்ரிகேஷன் தானே நம்ம யூஸ் பண்ணுறோம், அது வந்துட்டு பேரிங் செலக்ட் பண்ணுறதுல என்ன ப்ராசஸ் தான் இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, லூப்ரிகேஷன் தான் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சரை வந்துட்டு மெயின்டைன் பண்ணும். ஸோ லூப்ரிகேஷன் இல்லாத பட்சத்தில் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சரை வந்துட்டு அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஜென்ரேட் ஆகிற ஹீட்டை எப்படி ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்றத, நம்ம என்ன லூப்ரிகேஷன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நம்ம அந்த மாதிரி இடத்துல கிரீஸ் யூஸ் பண்ணணுமா இல்லை ஆயில் யூஸ் பண்ணணுமா, ஸோ ரீலூப்ரிகேஷன் இன்டர்வல் எவ்வளோ நேரம், நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஹீட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஆயில் தேவையா, அதாவது கிரீஸ் இல்லாமல் நம்ம ஆயில் யூஸ் பண்ணணுமா, அடுத்து லூப்ரிகேஷன் கண்டிஷன், அதாவது விஸ்காசிட்டி ரேஷியோ, நம்ம பேரிங் சைஸ் செலெக்ஷன் பண்ணும்போது நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ஸோ அது நெக்ஸ்ட்டு லூப்ரிகேஷன் செலெக்ஷன் ஃப்ளோ சார்ட், அதாவது நம்ம கிரீஸ் யூஸ் பண்ணணுமா இல்லை ஆயில் யூஸ் பண்ணணுமா, எந்த இடத்துல நம்ம கிரீஸ் யூஸ் பண்ணணும் எந்த இடத்துல ஆயில் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம எந்த கிரைட்டீரியா வச்சு இந்த ஃப்ளோ சார்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு பேரிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த பேரிங் யூஸ் பண்ண போகிற இடத்துல வேறு ஏதாவது, அதாவது கியர் இருக்கலாம், இல்லை ஷாஃப்ட் வந்து ரெசிப்ரோகேட்டிங் ஆகிட்டு இருக்கலாம், அந்த மாதிரி இடத்துல அந்த காம்போனன்ட்ஸுக்கு ஆயில் தேவையா, இல்லை ஹீட் ரிமூவல் தேவையா, இல்லை வேறு ஏதாவது காம்போனன்ட்ஸ் வந்துட்டு ஆயில் தேவைப்படுதா, அப்படி இது மூணுமே இல்லை அப்படின்னு, ஆயில் தேவைப்படலை அப்படின்னா நோன்னு வந்துச்சுன்னா நம்ம கிரீஸ்க்கு போயிடுவோம். இல்லை இந்த ஏதாவது ஒரு கிரைட்டீரியா இருக்குது, அதாவது நம்ம ஹீட்டை வந்து ரிமூவ் பண்ணி ஆகணும், இல்லை நம்ம யூஸ் பண்ண போகிற கியருக்கு வந்துட்டு ஆயில் தான் யூஸ் பண்ணணும், கிரீஸ் தேவைப்படாது அப்படின்னா நம்ம ஆயிலுக்கு போயிடுவோம். ஸோ இந்த கிரீஸு இல்லை ஆயில் நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எதை வச்சு சூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் ரேஞ்ச் என்ன, பேஸ் ஆயிலோட விஸ்காசிட்டி என்ன, அடிட்டிவ்ஸ் என்ன யூஸ் பண்ணணும், மிசிபிலிட்டி, அதாவது ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண கிரீஸோ ஆயிலோ இருக்குது அப்படின்னா அதில் போயிட்டு நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிற ஆயிலோ கிரீஸோ வந்துட்டு மிசிபிலிட்டி ஆகுது, அதாவது கலந்து சேம் பர்ஃபார்மன்ஸை தருமா அப்படின்றது. இப்போ இன்கேஸ் நம்ம கிரீஸை சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு ரீலூப்ரிகேஷன் டைம் வந்துட்டு அதிகமாக இருக்குது, இல்லை அதிகமாக நம்ம கிரீஸை கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கிரீஸில் இருந்து ஆயிலுக்கு போயிடுவோம். ஸோ மெயினாக நம்ம கிரீஸை எதுக்கு சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் எஃபெக்டிவ், அதாவது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கிறதுனால தான் கிரீஸை சூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது, நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா கிரீஸை, அது வந்து பேரிங்கை விட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியே வராது. ஸோ நம்ம ஹவுசிங்க்கெல்லாம் சீலிங் யூஸ் பண்ணுவோம், ஆயில் சீல், அதெல்லாம் ஆயில் சீல் யூஸ் பண்ணுறதுலாம் வந்துட்டு காம்ப்ளிகேட்டாக இருக்காது. அந்த மாதிரி ரீசனுக்கு தான் நம்ம கிரீஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ எந்த மாதிரி இடத்துல நம்ம கிரீஸை தவிர்த்துட்டு ஆயிலுக்கு போவோம்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட்டிங் கண்டிஷன் எங்கே நமக்கு ரீலூப்ரிகேஷன் இன்டர்வல் வந்துட்டு அடிக்கடி வருதுன்னு நம்ம நினைக்கிறோம், அதாவது நமக்கு இந்த எக்யூப்மெண்ட் வந்துட்டு 24 hours வந்துட்டு கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கணும் அப்படின்னும் போது நமக்கு ஒரு 6 hours ஒன்ஸ் நம்ம கிரீஸ் அடிக்கணுன்ற மாதிரி நிலைமை வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு ஆயிலுக்கு போயிடுவோம். இல்லை நம்ம யூஸ் பண்ண போகிற இடத்துல, பேரிங் யூஸ் பண்ண போகிற இடத்துல ஒரு கியர் இருக்குது, இல்லை ரெசிப்ரோகேட்டிங் ஷாஃப்ட் இருக்குது அப்படின்னா அந்த கியருக்கோ இல்லை ரெசிப்ரோகேட்டிங் ஷாஃப்ட்டுக்கோ ஆயில் தேவைப்படுது அப்படின்ற இடத்துல நம்ம கிரீஸ் யூஸ் பண்ண மாட்டோம். எந்த இடத்துல ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் வந்துட்டு அதிகமாக இருக்கோ, ஸோ நம்ம அங்கேருந்து ஹீட் ரிமூவ் பண்ணணும், எங்கே ஹீட் டிசிபேட் அதிகமாகுதோ அந்த இடத்துல நம்ம ஹீட்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இடத்துலையும் ஆயில் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பர்ச் பண்ணி நம்ம அந்த இடத்த வந்துட்டு ஒரு மெயின்டெனன்ஸ்க்கு தரணும் அப்படின்னா ஆயில் வந்துட்டு பெஸ்ட்டு. நமக்கு கிரீஸ் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கிரீஸை க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு நம்ம ஆயிலுக்கு போயிடுவோம். எஸ்டிமேட்டிங் த ரீலூப்ரிகேஷன் இன்டர்வல் ஆஃப் த கிரீஸ். கிரீஸ்க்கு ரீலூப்ரிகேஷன் எப்போ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அதோட கிரீஸுக்குன்னு ஒரு லைஃப் டைம் இருக்கும், அந்த லைஃப் டைமுக்கு அப்புறமா அதோட குவாலிட்டி வந்து டீக்ரேட் ஆகிட்டே இருக்கும் ஸ்லோவாக. ஸோ கிரீஸ் லைஃப் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆப்ரேட்டிங் கண்டிஷன் பொறுத்து தான் நம்மளோட கிரீஸ் லைஃப் நம்ம சொல்ல முடியும். ஸோ ரோலிங் பேரிங் ரீலூப்ரிகேட் எப்போ பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, கிரீஸ் லைஃப் வந்துட்டு பேரிங் லைஃபோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு ரீலூப்ரிகேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. கிரீஸ் பிகம்ஸ் கண்டாமினேட்டட், அதாவது நம்ம என்விரான்மெண்ட்னாலேயோ இல்லை ஏதாவது ஒரு வேர் அண்ட் டேர், மற்ற ஷாஃப்ட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேர் இருக்குது அப்படின்னா அந்த கிரீஸ் கண்டாமினேட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் நமக்கு ரீலூப்ரிகேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ ரீலூப்ரிகேஷன் நம்ம எதுக்கு கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக் கிரீசிங் மெத்தடுக்கு போகலாம், இல்லைனா
ஆயில் மெத்தடுக்கு போகலாம். ஸோ இதுக்காக நம்ம ரீலூப்ரிகேஷன் இன்டர்வல் என்னன்றதை நம்ம கால்குலேட் பண்ணியே ஆகணும். ஸோ ரீலூப்ரிகேஷன் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ கிரீஸோட டிட்டோரேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேரிங் லைஃப்பை தான் அது அஃபெக்ட் பண்ணும். இப்போ கிரீஸோட தன்மை போயிடுச்சு அப்படின்னா பேரிங் வந்து நமக்கு சீக்கிரமாக அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ரீலூப்ரிகேஷன் இன்டர்வல் வந்துட்டு டிஎஃப் கண்டுபிடிக்கும் போது 1% ஆஃப் பேரிங் வந்துட்டு டேமேஜ் ஆகிறதுக்கு பேரிங்கோட ரீலூப்ரிகேஷன் எப்போ நம்ம அடிக்கணும். இதே 10% ஆக போகுது அப்படின்னா அது என்ன அப்படின்றது இந்த மாதிரி நம்ம 2 டீக்ரேடேஷன் லெவலை வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு கிரீஸ் லைஃப் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பேரிங் டைப் யூஸ் பண்ண போகிறோம், பேரிங்கோட சைஸ் என்ன ஸ்பீடில் நம்ம அந்த பேரிங் யூஸ் பண்ண போகிறோம், லோட் ரேஷியோ C/P என்ன, அடுத்து என்ன ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர், கிரீஸ் டைப் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம கிரீஸ் லைஃப்பை வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஜென்ரல் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ண போகிற கிரீஸ் வந்துட்டு 100 டிகிரி செல்சியஸில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டெம்பரேச்சருக்கு மேலே போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் சென்ட்ரலைசேஷன் கிரீசிங் மெத்தடை யூஸ் பண்ணணும். இல்லைனா ஆயிலுக்கு நம்ம போகணும். இல்லைனா கிரீஸ் லைஃப் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் 100 டிகிரிக்கு மேலே போச்சு அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம ஆயில் யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். இல்லைனா ஆட்டோமேட்டிக் கிரீசிங் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ரீலூப்ரிகேஷன் இன்டர்வலை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அதாவது ரீலூப்ரிகேஷன் இன்டர்வல் டிஎஃப் அதை எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NDM ஃபேக்டர் மல்டிப்ளைடு பை ரிலவெண்ட் பேரிங் ஃபேக்டர், அதாவது N இன்டூ DM இன்டூ BF. இதில் N என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஸ்பீட் RPM அப்படின்னு சொல்லுவோம்ல அது. DM என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரிங்கோட மீன் டயாமீட்டர். அதை எப்படி கால்குலேட் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா 0.5 இன்டூ இன்னர் டயாமீட்டர் ப்ளஸ் அவுட்டர் டயாமீட்டர். தென் BF பேரிங் ஃபேக்டர். பேரிங் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேரிங் டைப்புக்கும் லோட் கண்டிஷனுக்கும் ஏற்ற மாதிரி வேரி ஆகும். அண்ட் தென் லோட் ஃபேக்டர் CPன்றது முக்கியம். நமக்கு இந்த ஃபார்முலாவில் இருக்காது, பட் நான் இப்போ காமிக்க போகிற சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த C/Pயோட ரேஷியோ வச்சு தான் நம்ம எத்தனை ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி ரீலூப்ரிகேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போ ரீலூப்ரிகேஷன் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக 70 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கிரீஸ் வந்துட்டு, அதாவது லித்தியம் சோப் யூஸ் பண்ணுற கிரீஸ் பார்த்தீங்கன்னா அதோட லெவலில் இருக்கும். அதாவது ரீலூப்ரிகேஷன் பண்ணுற லெவல் வந்துட்டு ரீலூப்ரிகேஷன் பண்ணுற வரைக்கும் அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு சேமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா நம்ம கிரீஸோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஹை பர்ஃபார்மன்ஸ் கிரீசஸ் கேன் எக்ஸ்டெண்ட் ரீலூப்ரிகேஷன் இன்டர்வல். அதுக்கு அடுத்து ஸ்பீட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா, அதாவது NDM 70% விட அதிகமாக போச்சு அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிரீஸ் டைப்பை சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இந்த ரீலூப்ரிகேஷன் இன்டர்வல் மட்டும் என்னன்றதை பார்ப்போம். நம்ம நார்மலாக 30,000 ஹவர்ஸ் மேலே இந்த ரீலூப்ரிகேஷன் இன்டர்வல் வந்துச்சு அப்படின்னா அந்த கிரீஸை வந்துட்டு நம்ம அதை 30 ஹவர்ஸாக கன்சிடர் பண்ண மாட்டோம். அதை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணுறோம். ஏன்னா நார்மலாக எல்லா கிரீஸ் ஹவருமே 30 ஹவர்ஸை தாண்டாது. ஸோ இப்போ நம்ம இந்த சார்ட்டை பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், வெர்டிக்கல் லைன் வந்துட்டு ஆப்ரேட்டிங் ஹவர்ஸை குறிக்குது, ஹரிசாண்டல் லைன் வந்துட்டு NDM/BM அந்த ஃபேக்டரை குறிக்குது. ஸோ 50,000 ஹவர்ஸ் மேக்ஸிமம், அதாவது 100 ஹவர்ஸ், 500 ஹவர்ஸ், 1000 ஹவர்ஸ், எவ்வளோ ஹவர்ஸுக்கு நம்ம ரீலூப்ரிகேட் பண்ணணும் அப்படின்றத இந்த C/P ஃபேக்டருக்கு பார்த்தீங்களா 4 இருந்துச்சுன்னா 2 lakh இந்த வேல்யூ வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எவ்ரி 2500 ஹவர்ஸ்க்கு ரீலூப்ரிகேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இந்த சார்ட்டை வச்சு நம்ம எவ்வளோ ஹவருக்கு ஒரு வாட்டி, எவ்வளோ ஆப்ரேட்டிங் ஹவருக்கு ஒரு வாட்டி ரீலூப்ரிகேட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த சார்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 70 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த கிரீசிங் சிஸ்டத்தில் இந்த சார்ட்டை யூஸ் பண்ணி ரீலூப்ரிகேஷன் இன்டர்வலை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். செலக்டிங் எ ஷூட்டபிள் கிரீஸ். நமக்கு தேவையான கிரீஸை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன டெம்பரேச்சரில், என்ன ஸ்பீடில், என்ன லோட் ரேஞ்சில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து கிரீஸை செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அந்த கிரீஸோட கன்சிஸ்டன்சி லெவல் இருக்கணும். அதாவது டெம்பரேச்சர் 70 இருந்தாலும் சரி, 40 இருந்தாலும் சரி, அந்த கிரீஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ஒழுங்காக இருக்கணும். நெக்ஸ்ட்டு மெக்கானிக்கல் ஸ்டெபிலிட்டி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொரோஷன் ப்ரொடக்ஷன். அதாவது நம்ம யூஸ் பண்ணுற பேரிங் பால்ஸோட
ரோலர்ஸோட கொரோஷன் ஆகாமல் இருக்கிற மாதிரி அந்த க்ரீஸில் அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்களா, அதாவது ஆன்டிவியர் அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். இப்போ இந்த ஃபேக்டர்ஸ் இல்லாமல் அடிஷ்னல் ஃபேக்டர்ஸ் நம்ம என்னென்ன கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ ஸ்பீடில் ஓடும் போதும் இந்த க்ரீஸ் சப்ளை வந்துட்டு கரெக்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஹெவி அண்ட் வெரி ஹெவி பேரிங் லோடு இருக்கும் போதும் இந்த பேரிங் வந்துட்டு இந்த க்ரீஸ் வந்து விஸ்டாண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மிசிபிலிட்டி வித் ப்ரிசர்வேட்டிவ் ஆயில், அதாவது ஒரு நம்ம க்ரீஸை வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு சம் ப்ரிசர்வேஷன் ஆயில்ஸை யூஸ் பண்ணுவோம், ஏன்னா அதோட தன்மையை வந்துட்டு இழக்காமல் இருக்கிறதுக்காக. ஸோ அந்த ஆயிலோட இது வந்துட்டு கலக்காமல் இருக்கணும். ஸோ அந்த ஆயிலோட இது கலந்து இதோட தன்மை வந்துட்டு போகக்கூடாது. ஸோ அதை தான் மிசிபிலிட்டி வித் த ப்ரிசர்வேஷன் ஆயில் அப்படின்வாங்க. நெக்ஸ்ட்டு மிசிபிலிட்டி வித் அதர் க்ரீசஸ். நீங்கள் அதர் காம்போனன்ட்ஸ்க்கு ஏதாவது க்ரீஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த க்ரீஸ் மூலயமா அந்த க்ரீஸ் வந்துட்டு அதோட தன்மை இழக்கக்கூடாது, இல்லை அந்த க்ரீஸ் மூலியமாக நம்ம யூஸ் பண்ண பேரிங் யூஸ் பண்ண போகிற க்ரீஸோட தன்மை வந்துட்டு இழக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஆயில் செலெக்ஷன் க்ரைட்டீரியா. இன்கேஸ் நம்ம க்ரீஸ் யூஸ் பண்ண முடியாத இடத்துல நம்ம வந்துட்டு ஆயிலை வந்து சூஸ் பண்ணுவோம். ஸோ அது செலக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம ஆயில் எதை வச்சு செலக்ட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டி அண்ட் விஸ்காசிட்டி இண்டெக்ஸ் வச்சு தான் சூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் டெம்பரேச்சர் ஸ்டெபிலிட்டி இருக்கா அந்த ஆயிலுக்கு, அடிட்டிவ்ஸ் இருக்கா, அதாவது நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் இல்லை ஆன்டிவியர் இல்லை கொரேஷன் ப்ரொடக்ஷன் இருக்கா மாதிரி அடிட்டிவ்ஸை நம்ம யூஸ் பண்ணுற ஆயிலில் யூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம ஆயில் செலக்ட் பண்ணுவோம். இப்போ விஸ்காசிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் பீயிங் திக், ஸ்டிக்கி அண்ட் செமி ஃப்ளூயிட் இன் கன்சிஸ்டன்சி டியூ டு இன்டர்னல் ஃப்ரிக்ஷன். ஆயிலில் இருக்க இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் மூலியமாக அது வந்து ஸ்டிக்கி தன்மையாக இருக்கணும், அதுதான் நம்ம விஸ்காசிட்டி அப்படின்றோம். ஸோ ரெக்வயர்டு விஸ்காசிட்டி இஸ் ப்ரைமர்லி கிவன் பை நம்ம லூப்ரிகேஷன் கண்டிஷன் பார்த்தோம் பார்த்தீங்களா, கே ஃபேக்டர். ஸோ அதை வச்சு தான் நம்ம ரெக்வயர்டு விஸ்காசிட்டி எவ்வளோ வேணும் அப்படின்றத நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம், வெலாசிட்டி ரேஷியோ கே வச்சு. ஸோ வெலாசிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, the measure of how the oil viscosity changes with temperature. டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி ஆயிலோட விஸ்காசிட்டி எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றது தான் விஸ்காசிட்டி இண்டெக்ஸோட வேல்யூ வந்துட்டு குறிக்குது. ஸோ விஐ தான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸில் ரொம்ப மெயினான ரோல் வந்துட்டு இருக்கும். ஏன்னா ஆயில் வித் த விஐ ஆஃப் அட்லீஸ்ட் 95 ஆர் ரெக்கமெண்டட், 95 இருக்கிறது தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் நம்ம. நெக்ஸ்ட்டு ஆயில் டைப். நம்ம நார்மலாக ஆயில் டைப் ரெண்டாக நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். ஒன்று வந்துட்டு மினரல், இன்னொன்று வந்துட்டு சிந்ததட்டிக். நார்மலி நம்ம சிந்ததட்டிக் ஆயில் அப்படின்னு எடுத்துட்டோம் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆயில்ஸ் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, பாலியோப்ளீன், எஸ்டர்ஸ், பாலிகிளைகால். இப்போ நம்ம எந்த ஆயில் டைப்பை சூஸ் பண்ணுறோம் அப்படின்றது மெயினாக டெம்பரேச்சர் ரேஞ்சை வச்சு நம்ம சூஸ் பண்ணுவோம். நார்மலாக மினரல் ஆயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லூப்ரிகண்ட், அதாவது ரோலிங் பியர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அதோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 90 டிகிரியாக இருக்கணும். இதே சிந்ததட்டிக் ஆயில் எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரிக்கு மேலே யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் இருக்க இடத்துல நம்ம சிந்ததட்டிக் ஆயில் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி -40 டிகிரி இருக்க இடத்துலையும் சிந்ததட்டிக் ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இப்போ 90 டிகிரிக்கு மேலே போச்சுன்னா அந்த சிந்ததட்டிக் ஆயிலில் இருக்க தெர்மல் அண்ட் ஆக்சிடேஷன் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி -40 டிகிரியில் போகும்போது அது லோ டெம்பரேச்சருக்கு வித்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம சிந்ததட்டிக் ஆயிலை யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம க்ரீஸ் சேஞ்சிங் இன்டர்வல் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஆயில் சேஞ்சிங் இன்டர்வல் வந்துட்டு நம்ம என்ன மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம் அப்படின்றத வச்சு தான் நம்ம ஆயில் சேஞ்ச் இன்டர்வலை நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆயில் பாத் லூப்ரிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணால் போதும். ஆனால் அதோட ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் வந்துட்டு 50 டிகிரிக்குள்ளே இருக்கணும். ஸோ 50 டிகிரிக்கு மேலே போச்சுனாலோ இல்லை அந்த ஆயிலில் கண்டாமினேஷன் இருக்குனாலோ நம்ம அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே மாற்றுற மாதிரி இருக்கும். ஆயில் பாத் லூப்ரிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆயில் வந்துட்டு கீழே இருக்கும், நம்ம ரூலிங் எலமெண்ட்ஸ் வந்துட்டு அதில் பட்டு அதுக்கு தேவையான லூப்ரிகேஷன்ஸை எடுத்துக்கும். ஸோ இது வந்துட்டு ஆயில் பாத் மெத்தட். நெக்ஸ்ட்டு ஆயில் சர்க்குலேஷன் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஆயில் சேஞ்ச் இன்டர்வல் எப்படி சூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதாவது ஆயில் சர்க்குலேட் பண்ணும்போது சாம்பிள் கலெக்ட் பண்ணி அந்த ஆயிலில் இருக்க ஆக்சிடேஷன் கவுண்ட் என்ன, ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் எவ்வளோ இருக்குது, அப்ரஷன் பார்ட்டிக்கல் ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்த்து நம்ம ஆயில் சேஞ்ச் இன்டர்வலை டிட்டர்மைன் பண்ணணும். இப்போ ஆயில் லைஃப்பை இதில் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணுறது மூலியமாகவோ இல்லை ஃபாரின் பார்ட்டிகல்ஸ், அதாவது ஏதாவது வேறான பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்ணுறது மூலயமா நம்ம இதில் ஆயில் லைஃப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம்.
ஸோ இது வந்துட்டு செல்ஃப் சர்க்குலேட்டிங் ஆயில் பை ட்ரெயின் அண்ட் டக்ட். அதாவது பேரிங்ஸ் சுற்றும் போது அதில் ஏற்படுற சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸால் ஆயிலை வந்துட்டு ட்ரெயின் பண்ணி வெளியே இது பண்ணும். ஸோ இது மூலிமா ஆட்டோமேட்டிக்காக ஆயில் வந்துட்டு சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மெயினாக ஆயில் லூப்ரிகேஷன் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் பாத் வித்தவுட் சர்க்குலேட்டிங் ஆயில், சர்க்குலேட் பண்ண தேவையில்லை, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மெத்தட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயில் பாத் வித் செல்ஃப் சர்க்குலேட்டிங் ஆயில் த்ரோ பேரிங் பம்பிங் ஆக்ஷன். பேரிங்கில் இருக்க பம்பிங் ஆக்ஷன் மூலியமாகவே செல்ஃபாக சர்க்குலேட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் பம்பை வச்சு சர்க்குலேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயில் ஜெட் மெத்தட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஏர் மெத்தட். இப்போ நம்ம எந்த ஆயில் லூப்ரிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா எதை டிபெண்ட் பண்ணி நம்ம அதை சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பேரிங்கோட ஸ்பீட் எவ்வளோ, அதுலேருந்து எவ்வளோ ஹீட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும், அதில் எவ்வளோ கண்டாமினேட் இருக்குது, அதை வந்துட்டு நம்ம ஃபில்டர் பண்ணணுமா, அதை வச்சு தான் நம்ம எந்த லூப்ரிகேஷன் மெத்தட் ஆயில் லூப்ரிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைப்ஸ் ஆஃப் ஆயில் லூப்ரிகேஷன் மெத்தடை பற்றி பார்ப்போம். இப்போ ஆயில் பிக்கப் ரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஃப்டில் இல்லை பேரிங்கில் இருக்க ஸ்பிளாஷ் ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்பிளாஷ் ரிங் மூலிமா ஆயில் வந்துட்டு லூப்ரிகன்ட் ஆகிறதுக்காக ஸ்பிளாஷ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பம்பிங் எஃபெக்ட் இன் வெர்டிக்கல் ஷாஃப்ட் அப்ளிகேஷன். அதாவது நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, செல்ஃப் சர்க்குலேட்டிங் எஃபெக்ட் பை பேரிங், அது வந்து இங்கே அப்ளை ஆகும். நெக்ஸ்ட் இது வந்துட்டு ஆயில் ஜெட்டிங் மெத்தட். ஸோ ஆயில் ஜெட்டிங் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல்ஸ் வழியாக ஆயிலை வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க பேரிங்குள்ளே போகிற மாதிரி. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நார்மல் சர்க்குலேட்டிங் ஆயில் லூப்ரிகேஷன் மெத்தட். இதில் வந்துட்டு ஆயிலை வந்துட்டு வெளியே இருந்து பம்ப் பண்ணி பேரிங் இருக்க இடத்துக்கு போயிட்டு ஸோ அதில் இருந்து ட்ரெயின் பண்ணி ஒரு ஆயில் சம்பில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆயில் ஏர் மெத்தட். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷரைஸ்டு ஏரை வச்சு நம்ம ஆயிலை வந்துட்டு பேரிங் இருக்க இடத்துக்கு பம்ப் பண்ணுவோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லூப்ரிகேஷன் வச்சு நம்ம எப்படி ஒரு பேரிங் செலெக்ஷன் ப்ராசஸ், அதாவது எப்படி ஒரு பேரிங்கை நம்ம சூஸ் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண 3 ஸ்டெப்ஸும் பேரிங் செலெக்ஷன் ப்ராசஸில் இருக்குது. இது வந்து 4th ஸ்டெப்பு. நம்ம அடுத்த வீடியோவில் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பை பற்றி பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.